வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். கிஃப்ட் நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக வந்து ட்ரேட் வந்து ஆகிட்டுருக்கு. ஏறக்குறைய ஒரு 400 பாயிண்ட் நெகட்டிவாக இருந்தது, ஒரு 100 பாயிண்ட் கொஞ்சம் வந்து மேலே வந்திருக்கு. நடக்கிறது எப்போ அப்படின்னா, கரெக்டாக நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் லீவாக இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து பயங்கரமாக வந்து பறக்கும். அது வந்து எய்தர் அப் ட்ரெண்டோ ஒரு டவுன் ட்ரெண்டோ, நமக்கு வந்து எப்போ ஒரு ட்ரேடிங் டே வந்து இல்லையோ அன்றைக்கி தான் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பயங்கரமான ஒரு மூவ் வந்து கொடுத்துருக்கும். இதுவே இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த மூவ் நமக்கு வந்து கிடச்சிருந்தது அப்படின்னா, மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே வந்து செலிப்ரேட் வந்து பண்ணியிருப்போம். அந்த ரேஞ்சு நமக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கும். எனிவேஸ் நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கல. ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. மோஸ்ட்லி உங்களுக்கு நிஃப்டி 50 கிஃப்ட் நிஃப்டி ரெண்டும் வந்து ஒன்று தான். அதாவது இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு லைன் வந்து வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு மேபி உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் முன்னாடி நான் வந்து இந்த ஒரு பேட்டர்னை வச்சு நான் வந்து சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டே வந்து கிடைச்சாலும், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டே வந்து கிடைச்சாலும், மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு முதல்ல இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சாலும், இந்த இடத்துல நமக்கு வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அப்போ அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு மில்டடாக தான் வந்து இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வீக் நமக்கு வந்து இந்த 24,000 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா, ஒரு 24,400 500 ரேஞ்சுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப் ட்ரெண்டு. அப்படி 24,000 வந்து உடைக்க முடியல அப்படின்னா, மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கி கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 24,000 நமக்கு வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகலை. அதை உடச்சிட்டு வந்து கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இந்த சப்போர்ட் லைனை வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. ஃபர்தராக நமக்கு வந்து இன்றைக்கி நைட்டும் நமக்கு வந்து ட்ரேட் வந்து நடக்கும் கிஃப்ட் நிஃப்டியில். ஏன்னா அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்தாகணும். ஸோ இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாளை மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கேப் டவுன் ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து வந்துட முடியாது. ஏன்னா நாம் கடந்து வந்த வரலாறுகள் வந்து அப்படி. மார்க்கெட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நாள் கேப் இருக்கும். அந்த கேப்பில் கிஃப்ட் நிஃப்டி பயங்கரமாக ஒரு 300 பாயிண்ட் மேலே போயிருக்கும், இல்லை 300 பாயிண்ட் வந்து கீழே வந்திருக்கும். ஆனால் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த முந்தானது எங்கே வந்து க்ளோஸ் ஆகிருந்ததோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருப்பாங்க மார்னிங். அதுதான் இருக்கிற கிஃப்ட் நிஃப்டியோட பியூட்டியே வந்து அதுதான். இதை நம்பி நாம் வந்து எந்த ஒரு முடிவுக்கு வந்து இப்போதைக்கு வந்து வர முடியாது. ஸோ அதனால் வந்து இது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கட்டும். நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது 26ஆம் தேதி ஒரு ரிஜெக்ஷன் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்றும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து 2 கேப் வந்து இருக்குது மார்க்கெட்டில் அப்படி நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு கேப் வந்து ஃபில் வந்து ஆயிடுச்சு நேற்றே. ஸோ இந்த இடத்துல டவுன் சைடில் இருந்த இந்த கேப்பு, ஸோ இந்த கேப்பில் நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்தது. அந்த கேப்பை வந்து நேற்று வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி அந்த கேப் வந்து ஃபில் வந்து ஆயிடுச்சு. கிஃப்ட் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் நெகட்டிவில் வந்து இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா 23,600 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு வந்து எக்ஸாக்ட்லி இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,600 கிட்ட வந்து ட்ரேட் வந்து ஆகிட்டுருக்கு. இது நாளை அப்படியே வந்து நம்ம மார்க்கெட்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம மார்க்கெட்டும் வந்து ஒரு 23,600 கிட்ட வந்து ஓப்பன் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் 2 விஷயம் தான் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கும். இந்த ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எக்ஸாக்ட்லி சேம் அந்த 300 பாயிண்ட் மேலே ஏறுமா அல்லது வந்து ஒரு கொஞ்சம் வந்து மேலே ஏறுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனால் ஒரு புல் பேக் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோ. 2வது சினாரியோ என்ன அப்படின்னா, டோட்டலாக மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிட்டு ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேட் ஆகிறது. அது என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் ஒரு கேப்பை வந்து மார்க்கெட் வந்து விடும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாமா வேணாமா, இல்லை மறுபடியும் வந்து கீழே இறங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து மார்க்கெட் வந்து வரும்.
ஸோ இந்த 2 சினாரியோ மோஸ்ட்லி வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 3வது சினாரியோ ரொம்ப ரேரான சினாரியோ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த 23,600 ஓப்பன் இன்கேஸ் ஒரு கேப் டவுனே ஆகுது அப்படின்னாலும் என்ன நடக்கலாம், இந்த இடத்துல இருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ அப்படி மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா ஃபர்தராக எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 23,450 அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 350 பாயிண்ட். ஸோ இந்த 23,600 கிட்ட ஓப்பன் ஆகி இன்னும் மார்க்கெட் வந்து கீழே இறங்கினாலும் நிஃப்டி 50யோட அந்த பிஹேவியர் சொல்கிறோம் இல்லையா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 150 பாயிண்ட் வந்து மார்க்கெட்டோட மூவ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இன்னும் ஒரு நெகட்டிவாக வந்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், மறுபடியும் ஒரு 23,450 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கரெக்டாக இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து அந்த ஓப்பனிங் புல் பேக் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த கேண்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் வந்து எக்ஸாக்ட்லி எங்கே நடந்தது அப்படின்னா அந்த 23,450 கிட்ட அந்த ரிஜெக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ பையிங் இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆகிருக்கு, செல்லிங் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த 23,450 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும் டவுன் சைடு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ட்ரேட் 2 நாளாக வந்து இந்த இடத்துல வந்து அப்படி ட்ரேட் வந்து போயிட்டு இருந்தது. ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கேண்டில் வந்து ஃபில் வந்து ஆயிருக்கணும். ஸோ இது மாதிரி அந்த ஒரு ரெசன்ஸ் இருக்குது, அந்த ரெசன்ஸை வந்து ஒரு பாஸ் ஆனில் போயிருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு பிரேக் அவுட்டாகவே வந்து கன்சிடர் வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது வந்து என்னோட தாழ்மையான கருத்து. என்னோட பழைய சேனலில் பார்த்துறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து தெரியும். அந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு இது மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரெசன்ஸ் கிட்ட ஒரு பிரேக் அவுட், நார்மல் பிரேக் அவுட் வந்து கிடைக்காம ஒரு கேப் அப்பில் வந்து போகுது இல்லையா, அது மாதிரி போகும்போது அதை நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் கேட்டகரியில் கொண்டு போய் வந்து வைக்க முடியாது. அது டெக்னிக்கலாக அது வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத நான் இப்போது ஒரு நிறைய தடவை அந்த வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி நாம் வந்து கெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 23,600 கூட வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஒரு 300 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு இல்லையா. இந்த இடத்துல எல்லாமே வந்து என்ன நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 12ஆம் தேதியிலேருந்து இந்த இடத்துல ஒரு 22ஆம் தேதி வரைக்குமே ஒரு 10 ரீடிங் செஷனும் என்ன நடந்திருக்கு, ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு பாஸ் ஆனில் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நம்மளெல்லாம் வந்து ஏமாற்றிட்டாங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணி வச்சுருக்கு, இந்த 23,600 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 23,600 வந்து எங்கே லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த சப்போர்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட் லைன்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த 23,600 வந்து நிற்கிது. ஸோ எல்லாமே வந்து ஆஸ் பர் டெக்னிக்கல்ஸ் படி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த டெக்னிக்கலை வந்து மூவ் எது பண்ணுது அப்படின்னா இப்போதைக்கு நியூஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த அமெரிக்கன், ஈரான், இஸ்ரேல் இந்த பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டோட அந்த மூவ் வந்து ரொம்ப ரொம்ப வாலட்டைலான வந்து மூவுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்காக தான் நேற்றே நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி வீடியோஸ்லையும் சரி யாரும் வந்து ட்ரேட்ஸை வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு ரியாக்ஷன் வந்து எந்தளவுக்கு வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இன்கேஸ் யாராவது நீங்கள் கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நிலைமை அப்படிங்கிறது மட்டும் யோசிச்சு மட்டும் பாருங்கள். ஏதோ பை ஃப்ளூக்கில் நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா கரெக்டாக எந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சோ அந்த சேம் மூவ்மெண்ட்டுக்கு வந்து நிற்கிது. இதுதான் வந்து வரலாறு. ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் யாரெல்லாம் வந்து புட் ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்களோ அவங்களும் சந்தோஷமும் பட முடியாது. யாரெல்லாம் வந்து ஒரு கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருப்பீங்க அவங்களாம் வந்து வருத்தப்படவும் முடியாது. நாளைக்கு காலையில் ஓப்பனிங் பொறுத்து தான் வந்து எல்லாமே வந்து டிசைட் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து எந்த முடிவுக்கு வந்து வராதிங்க. கிஃப்ட் நிஃப்டி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த சப்போர்ட் லைனை வந்து சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ நாளை அதோட காலை நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும். ஸோ இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டை வந்து பாஸ் ஆன் வந்து பண்ணவே கூடாது. அதாவது ஒரு கேப் அப்பில் வந்து போகக்கூடாது.
அதை ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே போகும்போது தான் ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வால்யூம் இல்லாமல் ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், ஓகே இது வந்து வேலைக்காக போகிறது இல்லை அப்படின்ட்டு. ஒரு வால்யூமோட வந்துருச்சு அப்படின்னா ஓகே இது வந்து கன்ஃபார்மாக ஒரு நல்ல மூவ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ் ஒர்க் நம்மளால் வந்து பண்ணிட முடியும். இப்போ இந்த ஒரு பாசானில் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வால்யூம் இருந்தாலும் சரி வால்யூம் இல்லாமல் இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷன் நம்மளால் வந்து வர முடியாது. ஸோ அதனால் வந்து அது பிரேக் அவுட் அப்படிங்கிற கேட்டகரியில் இது கொண்டு போய் வந்து சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு விடை நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி மூலிமா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 23,600 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு 23,600 கிட்டே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்டாவது ஒரு புல் பேக் வந்து மினிமம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்தாங்கன்னா அதுக்கடுத்த ஒரு ரெசன்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த 23,700 கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ அதை உடச்சாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல இந்த 23,800 அந்த ரேஞ்ச் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்பிட்வீன் கேப்பில் மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து ஏறிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து எங்கே இருக்கும், இந்த இடத்துல தான் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு 23,950 ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அதையும் நல்லா வந்து கவனத்தில் வந்து வச்சுக்கோங்க. 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு 2 ஏரியா தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவாக வந்து இருக்க போகுது. 23,600 கிட்ட ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெசன்ஸ் 23,700, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 23,800 இருக்குது. ஸோ அப்படி 800 வந்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு உங்களாலே வந்து கெஸ் பண்ணிட முடியும், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுக்கு கொடுத்த அந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தான் வந்து நடந்திருக்கு. பெருசாக வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸுக்கு மேலே வந்து ட்ரேட் வந்து ஆகலை. கைண்ட் ஆஃப் வந்து அந்த ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. 24 ரெசன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த 23,800 வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நிஃப்டியில் வந்து சொல்லியிருந்தோம். இது அப்படியே வந்து ஹோல்ட் ஆகியிருந்தது. ஸோ இப்போ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் நாளை காலையில் அகெயின் இந்த 300 பாயிண்ட் வந்து மேலே ஏறிடுச்சு அப்படின்னா சேம் லெவல் தான் வந்து இருக்க போகுது. 24,000 ரெசன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும், 23,800 சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். 23,800 உடச்சாங்க அப்படின்னா மறுபடியும் 23,650 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,000 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 24,350 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போது அப்படின்னா கரெக்டாக நாளை காலையில் 300 பாயிண்ட் வந்து மேலே ஏறி இருக்கணும். அப்படி ஏறிச்சு அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒர்க் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் எங்கே இருக்கும், 23,600 கிட்ட வந்து இருக்கும். ஸோ நாளை காலையில் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் லெவல்ஸ் வந்து போடுறேன். ஸோ அதனால் இதுக்கும் ஒரு சினாரியோ வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் வந்து வைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கிடையாது, சேனலோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. 55,300 ரெசன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு 54,800 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து சேம் நிஃப்டியில் என்ன சொல்கிறோமோ அதே தான். இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 55,000 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 54,500 இருக்கலாம். 54,500 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 54,100 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 55,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 55,300 400 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் நமக்கு வந்து அந்த கேப் டவுன் அப்படியே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஸோ ஏற்கனவே வந்து நிறைய தடவை நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த மூவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவர் ஆகிருது அப்படிங்கிறதுனால வந்து இந்த லெவலில் மறுபடியும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அப்டேட்ஸ் வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ்லேயும் வந்து பெருசாக வந்து சேஞ்சஸ்லாம் வந்து கிடையாது. கரெக்டாக அந்த 76,200 வந்து ரெசன்ஸ் இருந்தது. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75,700 வந்து இருந்தது. அதுக்குள்ளே தான் வந்து ட்ரேடாக வந்து முடிச்சிருக்கு. சேம் நாளைக்கும் வந்து இதே லெவல் தான் வந்து இருக்க போகுது. 76,200 ரெசன்ஸ், அதே மாதிரி 75,700 சப்போர்ட். இதை உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,300 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 76,200 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,600 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை காலை ரெக்கவர் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் லெவல். ரெக்கவர் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மேபி ஒரு 75,000 வந்து அந்த மூவ் வந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அதோட லெவல்ஸ் பற்றி நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து கொடுக்குறேன். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேற்று வந்து ஒரு ரேஞ்ச் போர்டாக தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ நாளை
இந்த லெவல் ரெக்கவர் ஆயிருச்சு அப்படின்னா 14,800 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 14,700 இருக்கலாம். 14,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 14,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,900 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் நமக்கு வந்து ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மேபி நமக்கு வந்து ஒரு 14,500 14,400 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது அதோட லெவல்ஸ் நாளைக்கு காலையில் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.